கிப்டி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் சமாஜ்வாதி கட்சியின் எம்பியும் உத்தரப்பிரதேச மாநில சமாஜ்வாதி கட்சியின் தலைவருமான அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் இப்போது கருப்பு சட்டை அணிந்து மத்திய அரசுக்கு எதிராக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் மற்றும் கரப்பான் பூச்சி கட்சியினரின் கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடாளுமன்றம் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க உள்ள சூழ்நிலையில் இன்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் கே.சி. வேணுகோபால், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி எம்பிக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் தொண்டர்கள் மற்றும் அந்த நிர்வாகிகள் மீதான தாக்குதலை கண்டித்தும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு உரிய நிவாரண உதவியை வழங்க வேண்டும் என்றும் நீட் தேர்வில் உயிரிழந்தவர்களுக்கு நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மோசடிக்கு பின்னர் உயிரிழந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2 வார காலத்திற்கும் அதிகமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக நேற்று பிரதமர் இல்லத்தின் அருகிலேயே பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தின் அருகிலேயே லோக் கல்யாண் மார்க் சாலையில் நேற்று மறியல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் நேற்று இரவு 10 மணி வரை ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டு அவர்கள் காவல் நிலையத்திலும் மண்டபத்திலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று காலையில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் கருப்பு ஆடை அணிந்து கருப்பு சட்டை அணிந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள், எதிர்க்கட்சி எம்பிக்கள் உள்ளிட்டோரும் கருப்பு சட்டை அணிந்து மத்திய அமைச்சர் பதவி விலக கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் மத்திய அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகளுக்கு கண்டித்தும் காவல்துறையினர் அவர்களுக்கு போராட்டக்காரர்களை ஒடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதும் போராட்டக்காரர்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் இன்று முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கருப்பு சட்டை அணிந்து இன்று நாடாளுமன்ற வளாகத்திலேயே மத்திய அரசுக்கு எதிராகவும் மத்திய அமைச்சர் பதவி விலக கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றம் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க உள்ள சூழ்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 3வது நாளான இன்றும் இந்த போராட்ட நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருப்பதையே இன்றைய நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எடுத்துக்காட்டுகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களும் இந்த போராட்டத்தில் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று போலவே இன்றும் பிரதமரின் இல்லம் நோக்கி பேரணி நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பிரதமரின் இல்லம் நோக்கி அந்த சாலைகள் இப்போது தடுப்பரங்கள் மற்றும் போலீசார், பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு அந்த சாலைகள் அடைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று நாடாளுமன்றத்தின் முக்கியமான வாயிலின் அருகே காங்கிரஸ் கட்சியின் மற்ற எம்பிக்கள் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மம்தா பானர்ஜி பிரிவு மற்றும் இதே போல ஆம் ஆத்மி கட்சி, இது தவிர சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவு உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் கருப்பு அந்த பதாகைகளை, கருப்பு கொடியை ஒரு கையில் ஏந்தியவாறும் அந்த நீட் தேர்வு வினாத்தாள், அந்த விடைத்தாள் வினாத்தாள் கசிவு, அதில் ஏற்பட்ட ஊழல், முறைகேடு ஆகியவற்றின் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்காதது ஆகியவற்றை குறிக்கும் வகையில் பதாகைகளை கையில் ஏந்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் கருப்பு ஆடை அடைந்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இன்றும் 3வது நாளாக நாடாளுமன்றம் கூட உள்ள சூழ்நிலையில் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு நீட் வினாத்தாள் கசிவால் ஏற்பட்டுள்ள பிரச்சனை, தற்கொலை செய்து கொண்ட அந்த மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும், கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக ஆர்வலரும் மனித உரிமை போராளியான சோனம் வாங்சுக் கடந்த 20 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தார். இந்திய கல்வி முறையையே மாற்ற வேண்டும், ஏற்றத்தாழ்வுகளுடன் கூடிய இந்த கல்வி சூழலில் நீட் தேர்வு என்பது கோச்சிங் சென்டர்கள் கோடிகளில் கொளிப்பதற்கு மட்டுமே உதவும் என்றும் அது சாதாரண மாணவர்கள் MBBS கனவை சிதைக்கும் ஒரு தடைக்கல்லாக நீட் தேர்வு இருக்கிறது என்று தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்த போராட்டம் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில், கடந்த 5 ஆண்டுகளுக்கும் அதிகமாக இந்த போராட்டங்கள் நீடித்து வரக்கூடிய நிலையில்
இப்போது டெல்லியில் தேசிய அளவில் இந்த போராட்டம் இப்போது பரவி இருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற தலைமையின் கீழ் அவர்கள் அணிவகுத்து இந்த திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தின் இந்த மழைக்கால கூட்டத்தொடரிலேயே நீட் தேர்வு, வினாத்தாள் கசிவு மோசடி மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிஃப்டி.